ஏர்போர்ட் சேருவோமோ இல்லையோ. கோவப்படாதடா. இந்த டிராபிக்ல நம்ம பட்ஜெட்டுக்கு காருக்கு ஆட்டோ தான்டா ரீசனபிள். டைமுக்கு ஏர்போர்ட் சேரலன்னு வை, உன் ஹாஸ்பிட்டல் பட்ஜெட் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, எங்க போறீங்கண்ணா? பேங்காக், அங்க பைக் ரேசிங் அண்ட் ஜம்பிங். உன் ஃபேஸ்ல அதுக்கான லட்சணமே இல்ல. மாப்ள, அங்க யாரோ பொண்ணு கை காட்டுற பாரு. அவளை ஏத்திக்கிட்டா ஷேர்ல 10 ரூபாய் குறைஞ்சிடாது. கொடுத்தன்னா கடவா பேந்துருண்டா. Stop. என்னாச்சு? அந்த பொண்ணு நீ தானே வேண்டான்னு? அந்த ஒயிட் சுடிதார் பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்கணும். மாப்ள உண்டோ నేను కూడా వస్తాను. పర్స్ అడ దగ్గర ఉంది. చూడండి ఊరికే కూకబే. இங்க ஒரு ஒயிட் சுடிதார் பொண்ணு பாத்தீங்களா? இல்லையா? ஏப்பா உட்கார்ந்து டிக்கெட் எடுத்துட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு ஒயிட் சுடிதார் பொண்ணு வந்தாங்க. நிக்கிறவு நீ ఇంతలో ఎక్కువ ఉంటుంది. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது காணோம் தேடுறீங்களா? ஆமாங்க, இவ்வளவு நேரம் இங்க ஒரு பொண்ணு ஒயிட் சுடிதார்ல ஆட்டோக்காக இங்க வெயிட்டிங்ல இருந்தா. அது நான். அந்த பொண்ணோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா கொஞ்சம் தான் பழக்கம் இருக்கு. ஐயோ மேடம், அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணுங்க. எங்க என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே எழுதிக்கிறேன். ஹலோ, அவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அந்த பொண்ணு நானும் நல்ல க்ளோஸ்ங்க. அம்மாடி, அவ எங்க இருக்கான்னு தெரியாத அளவுக்கு க்ளோஸா? அத எடுத்து விட்டா பெரிய கதைங்க. பரவாயில்ல, அவத்தோடு கேக்கலாம். சமஞ்ச நாள்ல இருந்தே நானும் அந்த பொண்ணு டீப் பியார், ஐ மீன் லவ். ஆனா உங்க நைனா ஒருத்தர் இருக்கானே, பக்கா தெல்லவாரிங்க. தெல்லவாரி? என் மேல இருக்க காதல மறக்க எங்க ஒளிச்சு வச்சானே தெரியல, மர்ம முடிச்சா இருக்குங்க. ப்ளீஸ், ராணி அட்ரஸ் வேணுங்க. அவ பேரு ராணி இல்லையே. குரூக். பேரை கூட மாத்திட்டானா? இப்ப ஆளு என்னன்னு கூப்பிடுறான்? ஓஹோ, இவன் தோலோட முழங்கி இந்து. இந்து தொலைதுங்க. இந்த பேர் கூட பரவாயில்ல, இதுலயே பிக்ஸ் ஆயிடுவோம். ப்ளீஸ் மேடம், அந்த அட்ரஸ். நான் அந்த ஏரியால தான் இருக்கேன், வா. சூப்பர். என்ன ஆட்டோ கூட கூப்பிட மாட்டியா? ஓ சாரி, இதோ இப்போ வந்துடுறேன். எனக்கு நிறைய மன்மதங்க சொல்ல விட்டாங்க, ஆனா ட்ரெஸ்ஸுக்கு யாரும் விடல. ஒரு வாரம் பாக்கெட் பண்ணி மிச்சமாக போகுது. ப்ளீஸ் கம், லெட்ஸ் கோ. Thank you. ஜாக்கிரதைங்க. பாப்பாவை பள்ளமேட்ல பார்த்து ஓட்டுங்கண்ணா. బావా కూకబే. కూకోబే అంటే డబ్బులు ఎక్కడి నుంచి వస్తారా? చూసావేంట్రా బాబాయ్? ஸ்டாப் பண்ணுங்க. வீடு தான் போல. நிறுத்து. இந்த வீடு தானுங்களா? இந்து டார்லிங். ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம் தான். அது எக்ஸைட்மென்ட்ல பருவ வயசு பொங்க. ஆட்டோக்கு பணம் கொடு. யா. சில்லற இல்லையே. பரவாயில்ல, சாப்பிடு. என்னங்க மேடம், அட்ரஸ் சொல்லாம போனா எப்படி? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்டுக்கு திரும்பினா ரைட் சைடு 4வது வீடு. எஸ்.
என்ன ஏன் மாம்ஸ் ஒரு வாட்டி உங்க பொண்ணை பார்க்கலாங்களா? அது பொண்ணு இல்ல, என் ஒய்ஃப். ஏஜ் above 40. எர்லியரா சொட்ட விழுந்துருச்சு. நான் அதை சொல்ல மேதாவித்தானா? ஐயோ நான் அதை கேட்கல, உங்க மகன் இந்துவை கேட்டேன். இவனுக்கு பொண்ணு வேணுங்கிறதுக்காக நான் டியூட்டி பார்க்கணுமா? என்ன லவ் அஃபேரா? எக்ஸாக்ட்லி. அப்ப நீ எனக்கு மருமக முறையா? அதேதான் மாம். ஐயோ என்ன பிரமாதமா வைக்கப்படுறியா? தேங்க்ஸ் அங்கிள். இவ்வளவு அம்சமான ஆள் கிடைச்ச சங்கதியை என் பொண்ணு சொல்லலையே. அது பொண்ணு இன்னும் கமிட் ஆகல, கமிட் ஆகி அப்புறம் சொல்லும். ஓஹோ, பொண்ணு இன்னும் கமிட் ஆல, நீயும் கமிட் ஆல. மீட் பண்ணி கமிட் ஆறதுக்கு என்ன கமிட் பண்ணி இழுச்சு வேணாங்க பாக்குறியா? போட மாம்ஸ். இடியட், பொறுமையை சோதிச்சுட்டு இருக்காத. எனக்கு அசல் பிள்ளைங்களே இல்ல. பிள்ளைங்க இல்லையா? பின்ன எப்படி அப்படி சொன்னா? ஹலோ, உள்ள இருக்கிறது என் பொண்டாட்டி, அதுக்கு லுக்கூடு, அப்புறம் லவ் லெட்டர் எழுது, அடுத்து மல்லிப்பூ, மறுநாள் மேட்னி, அடுத்து லாட்ஜ்ல பூஜை. நான் லாக் பண்ணிட்டு சாமி பஜனையில உட்காந்துக்கிறேன். கெட் அவுட். யோ சொட்ட மாம்சா மாம்ஸ். எனக்கு 2 பொண்டாட்டி 4 பொண்ணு இருக்கிறாப்ல. எவன் கண்டா? ஒன் டைப் ஆளுங்க தான் சைலண்டா செகண்ட் செட்டப் வச்சு. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? என் முன்னாடி வந்து பேசுறான். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நல்லா வாங்கி கட்டினியா? அப்போ கிண்டல் அடிக்க தான் ராங் அட்ரஸ் தந்தீங்களா? அநியாயங்க. அநியாயமா? பின்ன என்ன பின்ன? உன் கேரக்டர் என்னன்னே தெரியாம உன்னை நம்பி அட்ரஸ் தருவேனா? நீ அவ கழுத்து மேல கத்திய வச்சு என்ன லவ் பண்ற இல்லன்னு சொன்னா, ஒருவேளை அவளை ரேப் பண்ணா, ரேப்போட சேர்ந்து மர்டர் பண்ணா, அப்படியே படுத்து தூக்கி இங்கே போட்டா. அடங்கொப்புரான, பாக்க அழகா இருக்கீங்க, பிரெயின் ஏங்க இவ்வளவு கொடூரமா இருக்கு? என்னது? ஓ, அந்த பொண்ணுன்னா எனக்கு உயிருங்க. அசல் அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் முட்டினது கூட இல்ல, நம்புங்க. முதல் தரிசனமே இன்னைக்குதான். முற்ற அளவுக்கு எது சான்ஸ்? மனசரிங்கி வாங்க, பயப்படுற மாதிரி அது எதுவும் நடக்காதுங்க. இந்துவை என்ன ஒரு தடவை சந்திக்க வைங்க ப்ளீஸ். அட்ரஸ் தரீங்களா? அவளுடைய நைனா பெரிய தெல்லவாரி இல்ல, நீ சிக்கனா கன் எடுத்துருவா. அதனால நானே எப்படியாவது மேனேஜ் செஞ்சு ராக் கார்டன் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன். Really? Full wallet-ஓட வர்றது முக்கியம். Super. So sweet of you. Thank you. Yes. எப்படியோ குரங்கு மனசு இறங்கிடுச்சு. முழுசா நான் இருக்கேன், சுடிதார லவ் பண்றானா இவனை நல்லா ஸ்டடி செஞ்சாகணும். இத பாடுறா மாப்ள, உன் வயசுக்கு எந்த பொண்ணை தொட்டாலும் இப்படிதான் ஷாக் அடிக்கும். அதுக்காக பொக்கையோட அலைய போறியா? நீ கொஞ்சம் பொத்துறியா? சரி பொத்திட்டேன். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம முடிய பிச்சுக்கிட்டு இருக்க, நடுவுல நீ வேற. இந்த தடவை ஃபுல் டீடைல்ஸ் வாங்காம விட மாட்டேன். ஏய், ஆட்டோலாம் வந்துருச்சு. ஆல் தி பெஸ்ட். பாவா, ஏகப்பட்ட ஃபிகர் வருது. இதுல இந்து யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? மேடம் என்ன எனக்கு புதுசா? பிடிங்க. ஹாய் ஹர்ஷா. I'm Nisha. ஹாய் ஹர்ஷா. ஹலோ. Fine. ஹாய். என்னாச்சு? இந்துவை கூட்டிட்டு வரலீங்களே? அவ கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொன்னா. ச்சே. சேவா, நாங்கெல்லாம் சே, அப்ப அவ மட்டும் மகாராணியா? இல்ல தப்பா சொல்லிட்டேன். போங்க போங்க ப்ளீஸ் போங்க. ஐயோ கடவுளே, காஞ்ச மாடு கம்பல பூதா மாதிரி பூதுறாங்களே. இவங்க சைஸுக்கு சாப்பிடுறதுக்கும் சம்பந்தமே இல்ல. மாப்ள ஒரு நிமிஷம். என்ன? டேய் மாப்ள, எனக்கு ஒரு டவுட்ரா. எதுல? இந்துவும் இல்ல பொந்துவும் இல்ல. அவ பேரை சொல்லி பாய்லர் கோழியா மேயறதுக்கு வந்திருக்குங்க. பேங்க் அக்கவுண்ட் திவால் ஆயிடும். அவ ஃபேஸ் பாத்தியா? பித்தலாட்டத்துல முத்துறவளா தெரியறா. எவ? இப்போ உன் ஃபேஸ் காட்டு. திங்கர்த்து காலையில டிக்கெட்டுங்கன்னு சொல்றாண்டி இவன். எந்திரிங்க. வெயிட். நிமுட்ட. யாரா இவங்க? இந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ். மரியாதை ரொம்ப முக்கியம். நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து இவனை சாப்பிடுங்க. பார்த்தா எங்களால சாப்பிட முடியாது. 10 நாளா ஊசி போன போண்டா மாதிரி இருக்கான். பாவப்பட்டு கொஞ்சம் குறைச்சலா சொல்றீங்க. ஆக்சுவலா இவன் மாச கணக்கா ஊசி போன மூஞ்சி. ஏய் பட. மாப்ள, நீ என்ன அவாய்ட் பண்றியா? என்னையா? இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? நாளைக்கு நான் அவளை ஐமேக்ஸ் கூட்டிட்டு வரேன். பாப்பலாம். இல்ல வேண்டாங்க. பை சான்ஸ் இந்து இங்க வந்து யாரும் இல்லாம போனா பாவம் அப்செட் ஆயிடுவா. பரவாயில்ல, நீங்க போங்க, நான் வெயிட் பண்றேன். Very clear.
எந்த விதத்திலையும் தெளிவா அந்த கோட்டை ஆஸ்தி மொத்தமும் உங்க கைக்கு தான் சேரும். அவர் உங்க தங்கச்சி புருஷன், தட்ஸ் ஆல். வேற எந்த ரைட்ஸும் இல்ல. ஆஸ்தி நம்மளதான் இருந்தும் ஏதும் செய்ய முடியாம போச்சு லாயர் சார். 15 வருஷமா கோர்ட்டுகளை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த லாயர் பிரியரஞ்சன் இல்ல. டுமாரோ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றேன். நெக்ஸ்ட் மந்த் இந்நேரம் நீங்க இந்த கோட்டையில இருப்பீங்க. लॉयर प्रियरंजन साला बहुत खतरनाक आदमी है. அவன் இந்த கேஸை எடுத்து நடத்தினா நமக்கு சமாதி தான். கோட்டை கையை விட்டு போயிடும். கமான் கனிவுக்கும் உங்க புள்ள வந்திருக்காரு. லாயர் விஷயம் இவனுக்கு எப்படி போச்சு? சார் சார் உங்க பவர் தெரியாம இந்த கேஸ ஒத்துக்கிட்டேன் சார். முதலும் கடைசியமா இருக்கட்டும், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகளா இருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவனுக்காக வண்டியா விட்டுருங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் சார் நீங்களா சொல்லுங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் நீங்களா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சார் விட்டுருங்க சார். யாராவது சொல்லுங்களேன். போய் சேருன்னு இது எனக்குன்னு எது ஒண்ணு எனக்கு தோணிட்டாலும் அதை நான் அடைஞ்சி ஆகணும். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா வந்திருப்பானா என்ன? சரி, ஒரு வேலை முடிஞ்சது. இல்ல, இன்னொரு விஷயம் பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸா? என்னது? இவன் போனா இன்னொரு லாயர் வருவான். கேஸ் போடுறவனைய போட்டா அதோ உன் தாய் மாமன் பிரதாப் வர்மா. பாய் டாடி. இவ்வளவு சீக்கிரம் எங்கம்மா? ஒரு ஸ்பைசியும் எனக்காக வெயிட்டிங். பாய். இந்து இதையும் போட்டின்னா ரூட் கிளியர். அக்கா அக்கா பூவு. பூ வேணுமா? என்ன மைசன்? சிந்து எல்லோரா சில மாதிரி தக தகக்கிறா. அவ எனக்கு வேணும். சரி, முதல்ல அவன் கதையை முடி. இதை நைட் டின்னருக்கு வச்சுக்கோ. ஒரு ராத்திரிக்கு இல்ல, பகலு ராத்திரி ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அதுக்கு பொண்டாட்டி ஆக்கணும். பொண்டாட்டி? பைத்தியமா உனக்கு? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் செத்தா ஒத்துக்குவான்ல. எனக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சிட்டேன்னா அதை அடைஞ்சே ஆகணும் டாடி. மாமா, மகாராஜாவா வாழ வேண்டிய என் மாமன் இந்த இடத்துல ரகுவீர், எங்க அப்பா உங்களுக்கு பெரிய அநியாயம் செஞ்சுட்டாரு மாமா. நன்றி கெட்ட ஆளா நடந்துட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. நம்பிக்கை துரோகம் பண்ணாரு.
அந்த சாபம் தான் சீக்கிரமே சொர்க்க வாசல் திறந்துடுச்சு. என்ன என்ன சொல்ற? ஆமா மாமா, டாடி செத்துட்டாரு. ஐயோ, எனக்கு உறவுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல மாமா. இதோ இந்த கோட்டை என் ஆஸ்தி, இனி உங்களுக்கு தான். நம்ம ஒன்னா கலந்துக்கிற அதிர்ஷ்டம் கை கொடுத்து அது ஒண்ணு போதும். இருக்கட்டும். இந்த அளவுக்கு உன் மனசு இருக்கிறதுல கொஞ்சம் உங்க அப்பாவுக்கு இருந்திருந்தா நம்ம குடும்பம் பிரிஞ்சு இருக்காது. பரவாயில்ல, இப்ப சேர்ந்துட்டேங்க. இந்த பாசம் ஒண்ணு போதும் மாமா. ஆமா, இந்த எங்க? ஏண்டி உன் சுடிதார் லவர் கிட்ட ஃப்ரீ மீல் சினிமா டிக்கெட்டோட சரியா? பப் பார்ட்டி எல்லாம் கிடையாதா? இழிச்ச வாயினா அண்டர் வேற கூட அவுத்துடுவியே. அப்படி ஒரு ஆசையா? நான் ரெடி. எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா பக்கத்திலே லாட்ஜ் இருக்கு பாப்பா. ப்ளீஸ் சொல்லுமா, பண்ணிடலாமா? கூச்சப்படாதம்மா. பேபே. சாமி தாரு எப்படி போறோம்? டிகரை கூட்டிட்டு போ, இல்ல பிரார்த்தனை தள்ளிட்டு போ. வழி கேட்க வேண்டாம். போடா. பார்த்த முகம் திங்கிற டிக்கெட்டா ரிப்பீட் ஆகுது. இந்து எங்க? அவங்க என்ன எவ்வளவு அசிங்கமா கமெண்ட் அடிச்சாங்க தெரியுமா? யாரு? அட யூத்னா இதெல்லாம் காமன். இந்து அது பேட் வேர்ட்ஸ்ல. கரெக்ட். நம்ம இப்ப அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கதைக்கு வருவோம். இந்து எப்ப வரும்னு சொல்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கு இந்து வராது. ஏன்? நேத்து இந்து அவங்க கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் அடிச்சாங்க. மறுபடியும் இங்க வந்தா இன்னும் எனக்கு கிண்டல் அடிச்சீங்க. நீ இந்துவை பத்தி பேசுவீங்களாடா? பேசுவீங்க. சொல்லு, இனிமே இந்துவை கமெண்ட் அடிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்றானா? ஏண்டி நீ கண்ணு கலங்கன பரவாயில்லன்னா அதே இந்துவ நக்கல் அடிச்சாங்கன்னதும் எலும்பு என்ற மேடம் பிளாட்டா? நீதான் இந்துன்னு இப்ப சொல்லுவியா? அத நான் யோசிக்கணும். நீ வரும் கட்டு. இனி இந்துவை பத்தி பேசுனீங்க. மேடம், இந்த ஏரியா இப்ப கிளியர். இந்துக்கு இப்ப போன் பண்ணி சொல்றீங்களா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணியாச்சு வரலான்னு? ஆல்ரெடி ஃபோன் செஞ்சுட்டேன். தேங்க்யூ. பார்க்குக்கு வரேன்னா என்னங்க வரேன்ட்டாங்கல்ல இங்க? ஆமா. ஷூர் Sure, sure. ஓகே. என்னங்க? She is coming for sure? பக்கா? யா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களா? ஏன்? இந்த அளவுக்கு இல்லாம போனாலும் நீங்களும் கலக்கல் ஃபிகர் தாங்க. கரெக்டா நாம ஒட்டி நிக்கிற நேரம் பார்த்து இந்து மைட் கம், she might think there's something between us. பாப்பா எதுக்குங்க வம்பு? ஒரு சின்ன கேப் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. என்ன? சூப்பர். அது சரி, ஐயாக்கு என்ன உத்தியோகம்? பைக் ரேசிங். ஓ, அதுல என்ன சம்பாத்தியம் வரும்? ஆம்பளைங்க சம்பாத்தியம் கேட்க கூடாதுங்க. சரி வேண்டாம். ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? ஐ மீன் பேங்க் பேலன்ஸ் எக்ஸெட்ரா. பரவாயில்லைங்க, பெரிய அமௌண்ட் இருக்கு. என்ன என்கொயரி இது? எவோ பொண்டாட்டியா வர போற மாதிரி. அது சரி, இதுக்கு முன்னால ஐயாவுக்கு எதுவும் லவ் அஃபேர் உண்டா? எது? உண்டா? அஃபேர்ஸ்னா அந்த டைப் உண்டு, ஆனா லவ் அஃபேர் இல்லைங்க. அந்த டைப்னா? அந்த டைப்னா அது மேடம், நீங்க குழந்தைங்கன்னா கஷ்டம். சிலது அர்த்தம் செஞ்சீங்க. ஓகே போன போடு. என்ன பத்தி உன் அபிப்பிராயம்? புரோக்கர் தப்பா அர்த்தம் செஞ்சுக்காதீங்க. புரோக்கர்னா ரெண்டு பிரிய மனசுகளை சேர்க்கும் ஒப்பற்ற மகான்னு அர்த்தம். இன்னும் இந்து வரலீங்களேங்க. ஓ ஷிட். அவசரங்களா? அவகிட்ட வாவசி பார்க்கன்னு போன்ல சொன்னேன். சவுக்ராக்கி.
உன் மாமே ரகுவீர்மா நம்ம சொத்தை நமக்கே தர வந்திருக்க. அம்மா இந்து, இங்க சிட்டி கெஸ்ட் ஹவுஸே இந்த அளவுக்கு இருக்குன்னா ராஜஸ்தான்ல நம்ம கோட்டை எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு பாருமா. அதுல உன்னை பார்க்கணுங்கிற ஆசை இனிதான் நிறைவேற போகுது. சின்ன சின்ன ஆஸ்தி மேல எனக்கு எப்பவும் ஆசை இல்ல மாமா. ஆனா டாடி முகத்துல இன்னைக்குதான் நிஜமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மாமா. ஆ? இனி என்ன யோசனை? இப்பவே புறப்படலாம். இப்பவே வா, ஒரு வாரம் இருந்துட்டு போலாம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்ட் வேலை? எக்ஸாம்ஸ் ஃபினிஷ் ஆகலையே இன்னும். சரி. கோரா, எவ்வளவோ கனவு கண்ட கோரா, ஆனா அவளை தொடக்கூட முடியல. நெருங்கும் போது யாரோ என் கழுத்தை வெட்டுற மாதிரி ஒரு பிரம்ம, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த கையால கொல்லணுங்கிற பெரி நெஞ்சு கூட்டுல அப்படி வருத்தி. எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரவன் யாரு? எனக்கு பதில் வேணும் கோரா. இந்த கோரா கிட்ட தீர்வு கிடைக்காத பிரச்சனையே இல்ல ரகுவே. காம போராட்டம் இது இன்று தொடங்கியதல்ல. 4 சகாப்தமா தீராத வாஞ்சை. 400 வருஷங்களுக்கு முன்னால இதே உதயகிரி ராஜா கிட்ட நீ சேனாதிபதி. இதுதான் உன் கடந்த ஜன்ம சரித்திரம். 400 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிறந்திருக்காரா? நம்ப முடியாத கதையா இருக்கு. முட்டாளே, அதோ இருக்கு அந்த சகாப்தத்தில் எழுதப்பட்ட உதயகிரி சரித்திரம். அப்போதைய யுவராணி மித்ரதேவியின் சித்திரம் இது. நினைவுக்கு வருதா? இவளுக்காக வெறியோடு செத்த ரணதேவ் பெல்லானி. அதே தாகம் உன்னை மீண்டும் பிறவை எடுக்க வச்சிருக்கு. அந்த மதிமயக்கம்தான் அவளுக்காக உன்னை எதுவும் செய்யறதுக்காக உசிப்பிக்கிட்டே இருக்கு. எப்படி நீங்க பிறந்தீங்களோ, பறிகொடுத்த காதலிய அடைஞ்சே ஆகணுங்கிறதுக்காக இவனும் பிறந்திருக்கான். அவன் பக்கம் வந்துட்டா நீ இவளை மீண்டும் இழந்துருவ. இவ உனக்கு சொந்தமாகணும்னா அவன் ஆட்டம் அடங்கணும். முகம் தெரியலையே கோரா. இவனை இப்ப எங்க என்ன தேடுறது? யாருக்காக மறுபிறவையா பிறந்தீங்களோ அந்த பெண் மூலமாகவே மறுபடியும் சந்திச்சுக்குவீங்க. கடந்த ஜென்மத்தோட தொடர்ச்சியா மீண்டும் ஒரு போராட்டம் இப்பவும் தொடங்கும். அவனை கண்டுபிடிக்க வழி? முதல் முறை நீங்க சந்திச்சதும் பறக்கிற பட்சிகள் உங்களை கண்டுபிடிச்சிடும்.
பார்த்ததும் எல்லாம் பயத்துல மேல எழுந்து தூரத்துல எகிரி பறக்கும். நெருப்பா மேலிருக்கும் சூரியனை கருமேகம் சூழ்ந்திடும். அவன் மனுஷன் மாதிரி இல்ல, முழு அக்னிகோளமா காணப்படுவான். அவனே பார்த்திவன். சலீம் பாய் தோ சாய். சாய் கரெக்ட். ஆஹா மாப்ள, அந்த போலீஸ்காரனுங்க குதிரைக்கு எவ்வளவு பிரமாதமா இருக்கு. அது மேல ஏறி நாம சவாரி செஞ்சோன்னு வையே, எந்த பிகருமே மடங்கிடும்டா. ஃபிகர் மடங்கிறதுக்குள்ள நீ கீழே விழுந்து குதிரை உன் மேல ஏறி மிதிச்சா எப்படி இருக்குன்னு யோசிப்பார். மாப்ள, என் சைல்ட்ஹுட் லைஃப் எல்லாம் ராபின்ஹுட் மாதிரி அது மேலயே கடந்து போச்சுடா. டேய், எருமைய குதிரையா நினைக்கிறியடா ஈட்டியா? ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? குதிரை என்னதும் புறையறத ஏன் ஒரு தடவை கூட ஓட்டது இல்லையா? ஓட்டினது இல்ல, ஓட்டவும் மாட்டேன். இந்த காலத்துல ரேஸ் கார் பைக்னு பறக்கணுமே ஒழிய இன்னும் குதிரை ஓட்ட சொல்றியாடா கழுத? கழுத, தட் மீன்ஸ் பஃபல்லோ. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பல மீனிங்ஸ் உண்டு போல இருக்கு. பாஸ், நம்ம இந்துமா ஹர்ஷாங்கிற பையன் கூட தான் அடிக்கடி சுத்திட்டு இருக்காங்க. அவன் இந்த ஏரியால தான் இருக்கான். பஜாருக்குள்ள வலை வீசுங்க. ஹர்ஷாங்கிற பேரு எவனுக்கு இருந்தாலும் கைய கால உடைச்சு தூக்கிட்டு வாங்க. டேய், எல்லாரும் பித்தருங்கடா. நீங்க எந்த பக்கம் போங்கடா. ஹலோ பாஸ், இங்க உட்காரலாம் வாங்க. டேக் யூர் சீட். டேய், உன் பேர் என்ன? சிரஞ்சீவி. எந்த கம்பெனிடா? உன்னதான்பா. எந்த டிராமா கம்பெனின்னு? கலர் கலரா சுடிதாரு, தலைக்கு மேல ஒரு பாக, அதுல ஒரு பில்ல. சூட் ஆகலடா. ஏண்டா இந்த கெட்டப்ல எப்படிடா இருக்கா? நீ ஏதோ பிக்ஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. உன் திருவாயாலே மலந்துரு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல டிப்ஸுக்காக கார்னர் ஓபன் பண்ணி சலாம் அடிக்கிற ஆள் மாதிரி இல்ல. அம்மா உங்க இந்த போன் நம்பருக்கு தான் அடிக்கடி போன் பண்ணிருக்காங்க. எஸ், ஹலோ. என்ன மேடம்? சரி மேடம். போன மறந்துட்டு போயிட்டானுங்க அவனுங்க. குக்கும், இது உங்க நம்பர். கோராசன் அடையாளம் எதுவுமே உங்ககிட்ட காணோம். அப்போ உங்க சத்ரு இவன் இல்லையோ என்னமோ? இவன் இல்லைனாலும் சரி, இந்துவுக்கு க்ளோஸா இருக்கிற எவனும் பழைக்க. What is that?
ஹலோ, அவ பேரு ராணி இல்லையே, இப்ப ஆளு என்னன்னு கூப்பிடுறான்? இந்து. பைத்தியமா உனக்கு? ஏன் துப்பிட்டவ மூஞ்சில சுத்திட்ட? அடே, யார் நீ? நான் கொன்னுடா, you bloody bugger! கொன்னுக்கோ, you're welcome. But before that, கெட்டியா ஒரு ஹக் பண்ணி பச்சாக்குன்னு லிப் டு லிப் கிஸ் கொடுத்துரு. பிறவி பயணம் அடைஞ்சிருவேன். ஓகே? bloody கீழே விழுந்தா பால் ஊத்தணும்டா. எப்படி இப்படி விழுந்தவா? என்னடி இது? இப்படி விழுந்தா பால் ஊத்துவாங்களா? ஆ? நீ ஊத்துவியா? அது உன் கையால? அதுவும் வேண்டாம். எந்த படுபவ என் துப்பட்ட வருத்தான்னு தெரியலையே. அப்பா விடுறி. அவன் எவன்னு கண்டுபிடிச்சு ஹர்ஷா கிட்ட சொன்ன பெண்ட் எடுத்துருவான். எக்ஸாம் எழுதுறவங்க தான் உள்ள வரணும் சார். ஹலோ மேடம், உங்களதான். நீ நினைச்ச வந்துட்டான். ஆ, இப்ப வேணாம், எக்ஸாம் எழுதிட்டு பேசிக்கலாம். ஓகே, ப்ளீஸ் வெயிட் அவுட். ஓ நோ ப்ராப்ளங்க. ஹாயா எக்ஸாம் எழுதுங்க. இந்து கிடைச்சிட்டாங்கிற மேட்டர் சொல்ல வந்தா that's all. இது என்ன ட்விஸ்ட்? என்னது? இந்து கண்டுபிடிச்சிட்டியா? Of course. மனசார கலந்து பேசிட்டோம். இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ்ங்க. மேடத்துக்கும் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான். ஆல் தி பெஸ்ட். இருங்க, கார்டு ஸ்வைப் செஞ்ச பிறகு மறுபடியும் வெளியே போக கூடாது. Hi, Indu. Your voice is so sweet. ఇంకా అలాగే మాట్లాడుతూ ఉండవా? ఆ? ఏంటి? నిన్న రాత్రి జరిగిన దానికి ఫీల్ అవుతున్నావా? కమాన్ యా, ఇవన్నీ ఈ రోజుల్లో చాలా కామన్ యూనో. అయినా నిన్ను పెళ్లి చేసుకోపోతే కదా నువ్వు ఫీల్ అవ్వాల్సింది. ఇప్పుడా మన ఇద్దరిని కలపడానికి ఒక బ్రోకర్ ట్రై చేస్తుంది చూడు. ఆ అమ్మాయికి థ్యాంక్స్ చెప్పుకోవడానికి వచ్చాను అంతే. చా 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 చా, అసలు ఆ అమ్మాయికి నాకు కెమిస్ట్రీయే లేదెందు. நீ கூப்பிட்ட நானா? கோல்கொண்டாக்கா? ஓ கோல்கொண்டாக்கா, இப்பவே வந்துடுற. ఆ? మళ్ళీనా? ఓకే. ஏய், வா 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 உட்காரு. ஏய் போடா. நம்பி வரலாம், இல்ல ஒண்ணும் பண்ணிட மாட்டியே. கழுத. கண்ட இடத்துல கைய வச்சா கடிச்சு வச்சிருவேன். சிச்சி, என்ன செஞ்சிட்டு இருக்க? ஓ ஹாய் புரோக்கர். என்ன செய்றீங்கன்னா என்ன சொல்றது? ஸ்பீடா My love, என் பிராணம் என் இந்துவுக்கு உம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ மூஞ்சி, அது இந்து இல்ல லூசு. நோ, சாலிடா இருக்கு. இது இந்து இல்லனா எப்படி? ஐயோ, நான் சொல்றேன்ல, நம்பு. இந்த இப்படி குண்டா கருப்பா பண்ணி மாதிரி இருப்பான். ஏன் கண்ணால பாருங்க, இந்து எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கே தெரியும். அடே, இந்து நான்டா. ஹே டார்லிங், அந்த சக்கலத்தி நியூசன்ஸா இருக்கா? அந்த டிஸ்டர்பன்ஸ போ சொல்லு. டிஸ்டர்பன்ஸா? நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா? உன்னை என்ன பண்ற பாருடி. பித்தால. காதல் இருந்தவ பொண்டாட்டியா? சீ, காதல் என்ன? ஹர்ஷாவா? நீ தள்ளிட்டு போறத பாக்குறியா? எப்படி மயக்குற? பாதி குட்டி மாதிரி எடுத்துட்டு மூஞ்சி காமி. உனக்கு பிச்சுறேன். ஏன் ஹர்ஷாவை தள்ளிட்டு போறியா?
மாப்பிள்ள முட்டிட்டு உட்கார்ந்ததுக்கே என் முடிய புடிச்சு இழுத்துட்டாங்க. முத்தம் கொடுத்திருந்தாரு என்ன மர்டரே பண்ணிருப்பாங்க. மாட்டிக்கிட்டாங்க, ரெட் ஹேண்டடா சரி, மாட்டிக்கிட்டாங்க. இந்த துப்பட்டா. ஏய் ஜாலிக்கு தானே இந்து. உனக்கு இது ஜாலி, எனக்கு எரிச்சலா ஏய், இருக்கு. come. டோன்ட் டச்.